Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டிசிஷன் ட்ரீ. ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு பார்க்கணுன்னா நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க டிசிஷன் ட்ரீனா என்னன்னு பார்க்கலாம். டிசிஷன் ட்ரீ அப்படின்றது ஒன் ஆஃப் த சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ல நம்ம யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ரெண்டு ப்ராப்ளமுக்குமே இது யூஸ் பண்ணலாம். பட் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமுக்கு தான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் நம்ம இந்த டிசிஷன் ட்ரீ வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ட்ரீ அப்படின்னாலே என்னது, ஒரு ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், கடைசியாக லீஃப் இருக்கும். இதெல்லாம் தான் ட்ரீன்னு சொல்லுவோம். அப்போ டிசிஷன் அப்படின்னா என்ன? ஒரு முடிவு எடுக்கிறது, எஸ்ஸா நோவா, இதுவா அதுவா அப்படின்னு நான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது தான் டிசிஷன் அப்படின்னு சொல்வேன். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம பார்க்க போகிறது தான் டிசிஷன் ட்ரீ. ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சிருக்கப்பயே நமக்கு இந்த டாபிக் தெரியும். ஓகேவா? ஸோ a decision tree follows the set of if else condition to visualize the data and classify it according to the condition. ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, if else நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பைத்தான்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல, if else கண்டிஷன் அதுதான். இதுவா இருந்தா ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தா அது ட்ரூவா இருந்தா இஃப்ல, இல்லைனா எல்ஸ் பார்ட்ல. இந்த மாதிரி நம்ம டேட்டாவுக்கு அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த டிசிஷன் ட்ரீயோட வேலை. ஸோ இந்த டிசிஷன் ட்ரீ ரெண்டு நோடு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டிசிஷன் நோட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லீஃப் நோட். டிசிஷன் ட்ரீ நோடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். ஏதாவது டிசிஷன் இருக்கு, கண்டிஷன் போடுறோம்னா அந்த இடத்துல இந்த டிசிஷன் நோடு யூஸ் பண்ணுவோம். வேற நம்ம லீஃப் நோடு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனலாக அந்த டிசிஷன் கொடுத்து கண்டிஷன்லாம் ஒர்க் பண்ணி பார்த்து கிடைக்கிற அவுட்புட்டை தான் லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். லீஃப் நோடுக்கு அடுத்து தான் லாஸ்ட் நோடா இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரான்ச்சஸுமே இருக்காது. ஓகேங்களா? அதுதான் நம்ம லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். டயக்ராம் பார்த்தா புரியும். இப்போ டிசிஷன் நோட் இருக்கு, அதுதான் ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் பிரான்ச்சஸ் இதுவாகுது, ரெண்டு டிசிஷன் ட்ரீ. இதில் லீஃப் நோட் கடைசியாக இருக்கு. அதுக்கு லீஃப் நோட் வந்துட்டாலே அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு சப் ட்ரீயாக நமக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இதில் டிசிஷன் ட்ரீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் நோட் இருக்கு, ஒரு டிசிஷன் நோட் இருக்கு. இந்த டிசிஷன் நோடுக்கு ரெண்டு லீஃப் நோட் வருது. ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் டிசிஷன் ட்ரீன்றது. ஓகே, ஸோ த டிசிஷன் ட்ரீ யூஸ்வலி கண்டெயின் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டகரியல் டேட்டா தான், எஸ்ஆர் நோ டைப் டேட்டா தான் வச்சிருக்கோம் நிறைய நம்பர்ஸில். தென் இதில் இருக்க லாஜிக்கை நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுனால யாராக இருந்தாலுமே பார்த்த உடனே ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கனால ஈஸியாக அதில் இருக்க லாஜிக்லாம் ஐடென்டிஃபை பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்படி ஒர்க் ஆகும் இந்த டிசிஷன் ட்ரீ அல்காரிதம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிசிஷன் ட்ரீ ஃபார் ப்ரெடிக்டிங் த கிளாஸ் ஆஃப் த given data set the algorithm start from the root node of the tree. First start பண்றப்ப நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ரூட் நோட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? this algorithm compares the value of root attribute with the record. எங்க இருந்து எடுப்போம் attribute அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். அடுத்தடுத்த பிரான்ச்சோட ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷன் ட்ரீ எடுத்துக்கிறோம், அடுத்து நெக்ஸ்ட் பிரான்ச்சோட கம்பேர் பண்றோம், அடுத்து நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்த பிரான்ச்சுக்கு ஜம்ப் பண்ணிடுவோம். ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட் நோடோட நம்ம அல்காரிதம் கம்பேர் பண்ணி வேல்யூஸ் அடுத்தடுத்த சப் நோடுக்கு போய்கிட்டே இருப்போம். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எது வரையும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் லீஃப் நோட ரீச் பண்ணுற வரையுமே இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. முதல்ல a complete process can be better understood using the below algorithm. நம்ம யூஸ் பண்ணுற அல்காரிதம் பொறுத்து முதல்ல ரூட் நோட் எடுத்துக்கணும், அதை எஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அதில் கம்ப்ளீட் டேட்டா செட் இருக்கும். இப்போ ஆட்ரிபியூட் செலெக்ஷன் மெத்தட் ASM அப்படின்னு சொல்லுவோம். அதில் பெஸ்ட் ஒன் எது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எஸ்ஆர் நோ வச்சு நம்ம பெஸ்ட் ஒன்னை சூஸ் பண்ணுவோம். அந்த பெஸ்ட் நோல இருந்து நெக்ஸ்ட் டிசிஷன் ட்ரீல போய்கிட்டே இருப்போம். ஃபைனலாக நம்ம லீஃப் நோட ரீச் பண்ற வரையும். ஓகேவா? இதுதான் அல்காரிதம் நம்ம டிசிஷன் ட்ரீ எழுதுறதுக்கானது. சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, ஒரு ஜாப் ஆஃபர் அவங்களுக்கு கிடைக்குது. இதை வந்து ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்றத நம்ம எடுக்க போற டிசிஷன். ஓகேவா? டிசிஷன் ட்ரீயை ரூட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம சேலரி அட்ரிபியூட் நம்ம ஏஎஸ்எம் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ரூட் நோட் ஸ்பிளிட் வந்து 2 தடவை ஆகும். இப்போ சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னா ஓகே $50,000 இருந்து $80,000 வரையும் இருக்கு. ஓகே, இப்போ இந்த பிட்வீன் எஸ்ஆ இருந்துச்சு அப்படின்னா என்ன, நோவா இருந்துச்சுன்னா என்ன? எஸ் அப்படின்னா ஓகே அப்படின்னாங்கன்னா அவ ஒன்று பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அந்த வேலை வேணான்ட்டாங்கன்னா ஆஃபரை டிக்ளைன் பண்ணிடுவாங்க. எஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்புக்கு போவாங்க. அந்த ஆஃபீஸ் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்பாங்க. எஸ்ஸா இருந்தால் ஒன்று இருக்கும், நோவா இருந்தால் ஒன்று இருக்கும். இப்போ ஆஃபீஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஆஃபரை டிக்ளைன் பண்ணிடுவாங்க. அதுவே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா கேப் ஃபெசிலிட்டி இருக்கா, கார்லாம் போகுமா வருமா அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க. அப்படி கார் போகாத கேப் ஃபெசிலிட்டியே இல்லை அங்கன்னா
டிக்ளைன் பண்ணிடுவாங்க ஆஃபரை, இல்லை கேப் ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நெக்ஸ்ட் லீஃப் நோட் வரையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஒரு டிசிஷன் ட்ரீக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிசிஷன் நோட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆஃபீஸ் பார்ப்பாங்க. ஒரு லீஃப் நோட் பேஸ்ட் ஆன் கரஸ்பாண்டிங் லீஃப் நோட். அடுத்து கேப் ஃபெசிலிட்டி. இந்த மாதிரி ஆஃபரை அக்செப்ட் பண்ணலாமா டிக்ளைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போய்கிட்டே இருக்கிறது தான் இந்த டிசிஷன் ட்ரீக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போட்டுடலாம். ஸோ நான் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு இங்கே சொல்லிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணிட்டு டிசிஷன் ட்ரீ டயக்ராமுக்கு சம்முமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் சம்முமே போடுவோம். எஸ்ஆர் நோ மாற்றி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி போடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட நோட்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.